மைதிலியா, சொல்லுங்க. எனக்கும் வயசாகிட்டே போகுது. சரிங்க. சொத்து பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு பீரோல இருக்கிறத. சரிங்க. அவரு 2 பேருக்கும் ஆளுக்கு பாதி சுத்தி கொடுத்துருவோம். சரிங்க, நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன எல்லாரும் ஒரே இடத்துல கூட இருக்கீங்க? ஆச்சரியமா இருக்கு. ஒண்ணு இல்லடா, எனக்கும் வயசாகிட்டே போகுது. சரி, அதனால அம்மாட்ட சொல்லி அந்த சொத்து டாக்குமெண்ட் எடுத்து சொல்லியிருக்கேன். அது எடுத்து வந்தாலும் உங்க 2 பேருக்கும் ஆளுக்கு பாதி பிரிச்சு தரேன். இதே சொத்தையா? ஆமா. எதுவுமே வேணாம் எங்களுக்கு. உங்களை விட பெரிய சொத்து எதுவுமே இல்ல. உங்களுக்கு சொத்து வேணாம், ஒண்ணு வேணாம். மாமாவே சொத்து தரேன்றாங்க, அப்புறம் ஏமா வேணான்ற? வாங்கிக்கலாமா? சொத்து என்னன்னு தெரியாம வாய விடாதம்மா. இருமா, உள்ள இருந்து என்ன வருதுன்னு பாருமா. அத்தை வந்துட்டாங்கடி. மாமாவுக்கு போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. ஆரஞ்சு ஜூஸா ஆப்பிள் ஜூஸாக்கா? யாரு என்ன வேணும்னு மாமாட்டே கேட்டுக்கோ. மாமா, உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா ஆப்பிள் ஜூஸ் வேணுமா மாமா? ஆப்பிள் ஜூஸை கொண்டு வா. சொத்து என்னன்னு தெரியாம ஆப்பிள் வேஸ்ட் பண்ணாதீங்க, சொல்லிட்டேன். மாமா, ஆப்பிள் ஜூஸ் இருந்தாங்க. இந்தா விஜய், துர்கா, இருக்கிற டாக்குமெண்ட் பிரிச்சு கொடுத்துருக்கோம். 2 பேரும் ஒன்னும் பிரச்சனை இல்லாம 2 பேரும் சரிபாதியா இருப்பீங்க. நீ சொத்து பத்திரத்தை கொடுத்துட்டாங்கடி, என்னன்னு பாப்போமா? ஆமாக்கா பாப்பா. என்னது 5 லட்சம் ரூபாய் கடனா? என்ன மாமா இது? சொத்து பத்திரம்னு சொன்னீங்க, வேற என்னமோ இருக்கு. சொத்து தான் ஏற்கனவே உங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம்மா. இது நாங்க கட்டி காப்பாத்தினது. இதுக்கு மேல இந்த இது கட்டி காப்பாத்த விட்டு உங்க 2 பேரோட பொறுப்பு. அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேனே, 2 பேரும் கேட்டீங்களா? ஆப்பிள் ஜூஸ் அச்சோ, இது தெரியாம ஆப்பிள் ஜூஸ் போச்சே. நீங்களே கட்டி காப்பாத்துங்க.